العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر الجيلاني قدس الله سره وعهده الشيخ ومرشدا. الصلاة والسلام عليك يا رسول الله. الصلاة والسلام عليك يا أصحاب البدريين والخلفاء الراشدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. يا شافي يا الله يا رحمن يا رحيم صدق الله صدق رسول الله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்லாஹ்வுக்கு உரித்தாகுக. அவருடைய சலாமும் ஸலவாத்தும் நபிகள் குமார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களின் மீது, அன்னவர்களின் உத்தம குடும்பத்தார்கள், சத்திய சஹாபா பெருமக்கள், அந்த நல்லோருடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ஈடு இணையில்லாத கருணையும் ரஹ்மத்தும் என்றென்று ஓங்கி நின்று நிலையாக நிற்கட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் ஒரு அன்பார்ந்த ஜமாத்தார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அவன் மீது ஈமான் கொண்டு உண்மையான இறை விசுவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிமான மூமினான மக்களுக்கு, அந்த மக்களுடைய வாழ்க்கையில் இறைவன் இன்பத்தையும் தருகின்றான், துன்பத்தையும் தருகின்றான். அவர்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் தருகின்றான், அதே நேரத்தில் வாழ்க்கையில் துக்கத்தையும் துயரத்தையும் துன்பத்தையும் அல்லாஹ் தருகின்றான். வாழ்க்கையில் அவர்களுக்கு சந்தோஷத்தையும் தருகின்றான், அதே நேரத்தில் வாழ்க்கையில் கவலையும் அல்லாஹ் தருகின்றான். வாழ்க்கையில் வியாபாரத்தில் அல்லாஹ் லாபத்தையும் கொடுக்கின்றான், அதே இறைவன் முடக்கத்தையும் நஷ்டத்தையும் தருகின்றான். இறைவன் ஒரு மனிதனுக்கு துன்பத்தை கொடுத்து அந்த துன்பத்துக்கு அடுத்து இன்பத்தையும் கொடுக்கின்றான், இன்பத்தை கொடுத்து மீண்டும் அல்லாஹ் துன்பத்தையும் வழங்குகின்றான். எதற்காக அல்லாஹ் தஆலா எப்படி செய்கின்றான்? கண்ணியமிக்கவர்களே, நம்மில் சிலர்கள் இப்படி பேசுவது உண்டு. நீண்ட நெடிய காலங்கள் தொடர்ந்து நமக்கு கஷ்டங்கள் வந்து கொண்டே இருந்தால், கவலைகள் துரத்திக் கொண்டே இருந்தால், சோதனைகள் விரட்டிக் கொண்டே இருந்தால், இறைவனுக்கு கண்ணில்லை போல் தெரிகின்றது. இறைவன் என்னை மறந்து விட்டான், எல்லாம் வல்ல இறைவன் என்னை கைவிட்டு விட்டான், இப்படி இறைவன் என்னை போட்டு வாட்டி வளைத்துக் கொண்டிருக்கின்றான் என்று பேசுவது உண்டு. ஆனால் அதனுடைய சூட்சமம், அதனுடைய ரகசியம், ஏன் இறைவன் முஸ்லிமான மூமினான மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கின்றான், எதற்காக முஸ்லிமான மூமினான மக்களுக்கு துக்கத்தையும் துயரத்தையும் கவலையும் நோய்களையும் ஏன் தருகின்றான்? திருக்குர்ஆன் தெளிவாக சொல்லுகின்றது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக நமக்கு விடை தருகின்றார்கள். முஸ்லிமான மூமினான மக்களுக்குத்தான் இந்த உலகத்தில் இறைவன் சோதிப்பான். அவன் மீது ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளுக்குத்தான் அல்லாஹ் சோதனையை வைப்பான். அவர்களுக்குத்தான் அல்லாஹ் துக்கத்தை கொடுப்பான், துயரத்தை கொடுப்பான், துன்பத்தை கொடுப்பான், கடுமையான நோயை கொடுப்பான், கவலையை கொடுப்பான். ஏன், எதற்காக? இறைவன் இரக்கம் இல்லாதவனா? இறைவன் கருணை இல்லாதவனா? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இறைவனுடைய கருணையை பற்றி நமக்கு சுட்டி காண்பிக்கிற நேரத்தில் இப்படி சொல்லுவார்கள், ஒரு அடியார் மீது 70 தாய்மார்கள் காட்டக்கூடிய கருணையை விட, 70 தாய்மார்கள் காட்டக்கூடிய இரக்கத்தை விட அதிகமாக இரக்கத்தையும் கருணையும் காட்டக்கூடியவன் அல்லாஹ்.
அதனால் தான் கண்ணியமிக்கவர்களே, நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் ஓதுகின்ற சூரத்துல் ஃபாத்திஹாவில் நம்முடைய ஈமானை அல்லாஹ் உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக மீண்டும் மீண்டும் நம்மளை சொல்ல வேண்டியதுதான், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இந்த இடத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். இய்யாக என்று வரக்கூடிய அரபி எழுத்து யா இருக்கிறது அல்லவா, அந்த யாக்கு மேலே அல்லாஹ் சத்து கொடுத்து சொல்ல வாக்கியத்தை சொல்லுவான். இய்யாக நஅபுது, இய்யாக நஅபுது சொல்லுவேன், அழுத்தம் கொடுத்து சொல்ல வேண்டும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுகின்றோம். உன்னைய வணங்குறேன், உங்கள்கிட்ட உதவி தேடுறேன் அப்படின்னு சொல்வதற்கும் உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம் என்று சொல்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இறைவா, எங்களுக்கு எவ்வளவு சோதனைகளை கொடுத்தாலும் சரி, எவ்வளவு வேதனைகளை எங்களுக்கு நீ மாற்றி வதைத்தாலும் சரி, கடுகளவும் உனக்கு நாங்கள் சஜதா செய்வதற்கு பின்வாங்க மாட்டோம். யா அல்லாஹ், எங்களுடைய இதயத்தில் ஈட்டியை குத்தி என்னுடைய இதயத்தை துப்படா துப்படாவாக வெட்டி எடுத்தாலும் உனக்கே நாங்கள் சஜதா செய்வோம். அந்த நேரத்தில் உன்னிடத்திலே நாங்கள் கையை ஏதுவோம், உன்னிடத்திலேயே நாங்கள் உதவியை தேடுவோம் என்று அல்லாஹ் ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே நம்மை சொல்ல வேண்டியதான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இங்கே நாம் ஒரு விளக்க வேண்டும். ஒருவருக்கு தொடர்ந்து துன்பம் வருகிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு துன்பம் வந்துவிட்டால் அந்த துன்பத்தை துடைக்கக்கூடிய சக்தி எல்லாம் வல்ல அல்லாஹ்வை தவிர எவருக்கும் கிடையாது. சாதாரணமாக நம் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன் ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு மருத்துவமனையில் போய் அனுமதித்தால், ஆஸ்பத்திரியில் போய் அவரை சேர்த்தால் மருத்துவர்கள் சொல்லுவார்கள் கடைசி ஒரு வார்த்தை, எங்களுக்கு உண்டான எல்லா முயற்சியும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுவார்கள். இறைவன் மிக பெரியவன், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லுங்கள், இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், அவருக்கு இறைவன் உதவி செய்யவில்லை. எல்லா மருத்துவன் கடைசியில் சொல்லக்கூடிய வார்த்தை ஏனென்று சொன்னால், மருத்துவம் செலவாக சொன்னாங்க, உடம்பு சரியில்லைன்னு சொன்னா மருத்துவம் பாருங்கள். உருதுவில் சொல்லுவார்கள் தவா, மருத்துவம் பார்க்க வேண்டும். அந்த தவாவோடு துவா, அல்லாஹ்விடத்தில் துவா கேட்க வேண்டும். அப்படி இரண்டும் சேர்த்து கேட்டால் ஷிஃபா, அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்திருப்பான். தவா, துவா, ஷிஃபா. இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். இய்யாக நஅபுது, யா அல்லாஹ், எங்களுக்கு எவ்வளவு சோதனைகள் கஷ்டங்கள் கொடுக்க போதிலும் யா அல்லாஹ், நாங்கள் உன்னையே வணங்குவோம், உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுவோம், ஒரு நாளும் கூட உனக்கு நாங்கள் இணை வைக்க மாட்டோம், உன்னை நாங்கள் மறந்து இருந்து விட மாட்டோம் என்று நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே அல்லாஹ் சொல்லுகிறான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அடுத்தபடியாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஏன் நமக்கு துன்பத்தை கொடுக்கிறார்? அவ்வளவு உறுதியாக அல்லாஹ்விடம் ஈமான் கொண்டிருக்கிறோமா இல்லையா? அவ்வளவு உறுதியாக அல்லாஹ்வை நம்ம சஜதா செய்கிறோமா இல்லையா? அப்படி அல்லாஹ் மீது உறுதியான ஈமானுடைய நிலையில் இருந்து அவனை உறுதியாக நாம் சஜதா செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் ஏன் நமக்கு துன்பங்களை தருகின்றான்? ஏன் அல்லாஹ் நமக்கு கவலைகளை தருகின்றான் வாழ்க்கையில்? எதற்காக அல்லாஹ் நமக்கு துக்கத்தை வாழ்க்கையில் கொடுக்கின்றான்? எதற்காக அல்லாஹ் கடுமையான நோயை கொடுக்கின்றான்? இதற்கு என்ன அர்த்தம்? திருக்குர்ஆன் தெளிவாக பதில் சொல்லுகிறது. அன்னவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக நமக்கு இதற்கு பதில் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அலீம் இரண்டாவது ஜுஸ்ஸில் 155வது ஆயத்தில் சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வலனபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத் அல்லாஹ் சொல்லுகிறான், நாம சொல்லுங்க, யா அல்லாஹ், உன்னையே தான் நான் வணங்குவேன், உன்னையை தவிர எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் துரத்தினாலும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். யா அல்லாஹ், மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை கொடுத்த போதிலும் சரி, அதை பிடுங்கிக் கொண்டு துன்பத்தில் என்னை வாழ வைத்தாலும் சரி, உன்னிடத்திலேயே நான் உதவி தேடுவேன். யா அல்லாஹ், என்னை காத்தல் புரியக்கூடிய வல்லமை உனக்கு இருக்கின்றது யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வின் மீது உறுதியாக ஈமான் இருக்கின்றவல்லவா, அந்த ஈமானை சோதித்து பார்ப்பதற்காகவே அல்லாஹ் துன்பத்தை கொடுப்பான்.
இரண்டாவது 2 காரணம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டிய அல்லாஹ் முஸ்லிமான மூமினான மக்களுக்கு வாழ்க்கையில் துன்பங்களை கொடுப்பான். எனவே ஒரு தலைவலி வந்துருச்சு, தலைவலி மோசமான தலைவலி, ஒற்றை தலைவலி. அந்த ஒற்றை தலைவலி வந்து விட்டால் சீக்கிரமாக அவர் குணமடைவது கஷ்டம். ஆனால் ஸல்லல்லாஹு கூற்றிருக்கிறாங்க, எவ்வளவு நாள் நோயாளியாக நோயினால் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றாரோ அத்தனை நாட்கள் அவர் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். பாவத்திலிருந்து பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டியே அல்லாஹ் முஸ்லிமான மூமினான மக்களை சோதித்து நடத்திருக்கிறான் சொல்லுகின்றான். ஓதி காண்பித்த இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வலனபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஅ் வனக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வத் தமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அல்லாஹ் உங்களை சோதிப்பான், அல்லாஹ் உங்களை கடுமையாக சோதிப்பான். பயத்தை, எதிரிகளுடைய பயத்தை கொடுத்து அல்லாஹ் உங்களை சோதிப்பான். கடுமையான பசியை கொடுத்து அல்லாஹ் உங்களை சோதிப்பான். கடுமையான உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களிடத்திலிருந்து பிடுங்குவதை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். கடுமையான நோய்களை கொடுத்து, வியாதிகளை கொடுத்து அல்லாஹ் உங்களை சோதிப்பான். உங்களுடைய விளை நிலங்களை, விவசாய பூமிகளை மங்கச் செய்து அல்லாஹ் உங்களை சோதிப்பான். எதற்காக? அல்லாஹ்வின் மீது மகிழ்ச்சிகரமான காலகட்டங்களில் ஈமானில் உறுதியாக இருப்பதை விட நமக்கு ஒரு துன்பம் வருது பார்த்தீங்களா, ஒரு சிரமம் வருது பார்த்தீங்களா, ஒரு கஷ்டம் வருது பார்த்தீங்களா, அந்த கஷ்டமான நேரத்தில் தான் அல்லாஹ் மீது உறுதியான ஈமானோடு இருக்க வேண்டும். அப்படி யா அல்லாஹ் நீ எவ்வளவோ என்னை சோதித்தால், என் குடும்பத்தின் மூலமாக, என் மனைவி மக்களின் மூலமாக, பொருளாதாரத்தின் மூலமாக, விவசாய நிலத்தை மங்கச் செய்வதன் மூலமாக, எனக்கு கடுமையான நோயை கொடுப்பதன் மூலமாக எவ்வளவு நீ என்னை சோதித்தாலும் யா அல்லாஹ் அந்த சோதனையான காலகட்டத்தில் உன் மீது நான் உறுதியாக இருப்பேன் ஒழிய உன் மீது அவநம்பிக்கை நான் கொள்வதற்கு என் உள்ளத்தில் கடுகளவு ஒரு நொடி பொழுதும் கூட அந்த அவநம்பிக்கைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் யா அல்லாஹ். காரணம், உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பவன் நீதான், கொடுத்த உடல் ஆரோக்கியத்தை பிடுங்குபவன் நீதான், பிடுங்கிய உடல் ஆரோக்கியத்தை பல மடங்கு ஆரோக்கியமான உடல்நிலையை கொடுப்பவன் நீதான் யா அல்லாஹ். உன் மீது கொண்ட ஈமானில் நாங்கள் உறுதியாக இருப்போம். எத்தனை சோதனைகள் எங்களை வாட்டி வதைத்தாலும் உன் மீது கொண்ட ஈமானில் யா அல்லாஹ் கடுகளவும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்ற அந்த உறுதியான நிலையில் இருந்துவிட்டால் அல்லாஹ் சொல்லுகின்றான், வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அல்லாஹ்வுடைய சோதனையில் நீங்கள் வெற்றி கொண்டு விட்டால் கடுமையான நோயை கொடுப்பான், கடும் காய்ச்சலை கொடுப்பான், கடும் தலைவலியை கொடுப்பான், இன்னவர உடல் உபாதைகள் முடக்கமாக கூடிய வழியிலே உடல் ஆரோக்கியத்தை முடக்குவான். குடும்பத்தின் மூலமாக, நம்முடைய மனைவியின் மூலமாக, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளின் மூலமாக, நம் உடன் பிறந்த உற்றார் உறவினர்கள் மூலமாக பல வகையிலும் அல்லாஹ் நமக்கு சோதிப்பான், சோதனைகளை கொடுப்பான். அப்படி சோதனைகளை கொடுக்கின்ற நேரத்தில், அந்த நெருக்கடியான நேரத்தில் அவன் மீது நாம் உறுதியாக இருந்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், நெருக்கடியான காலகட்டத்தில் நான் சோதிக்கின்ற பொழுது அதை சகித்துக் கொண்டு என் ரப்புக்காக பொறுமையாக இருந்தவர்களுக்கு அல்லாஹ் சுப செய்தி சொல்லுகின்றான். சொர்க்கத்தை கொண்டு அல்லாஹ் சுப செய்தி சொல்லுகின்றான். கண்ணியமிக்கவர்களே, உலகத்தில் கடுமையாக சோதிக்கப்பட்ட நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு வருடம் 2 வருடம் அல்ல, ஒரு மாதம் 2 மாதம் அல்ல, 18 வருட காலங்கள் கடுமையான நோயினால் சோதிக்கப்பட்டார்கள். ஷைத்தான் அவரை சோதித்து பார்க்க வேண்டும் இறைவனால் அனுமதி பெற்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள். சோதிக்கப்பட்ட அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 18 வருட காலங்கள் அவர்களுடைய உடம்பில் அந்த நோய் தாக்கம் ஏற்பட்டு அந்த நோயை கெட்டு போய், அந்த நோய் கெட்டு போனதன் காரணத்தினால் புழுக்கள் அதிகமாகிவிட்டது. அய்யூப் நபியுடைய உடம்பு முழுவதும் அந்த நோய் கெட்டு போய் அதனால் ஏற்பட்ட புழுக்கள் அதிகமாக உள்ளது.
2 மைல் 3 மைல் தப்பால் இருக்கக்கூடிய மனிதருக்கும் கூட நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த உடல் நோய், அந்த துர்நாற்றம் வீசக்கூடிய அளவுக்கு அவர்கள் கடுமையாக அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அந்த நேரத்திலும் கூட அவர்கள் அல்லாஹ்வை மறந்துவிடவில்லை. அல்லாஹ்வை திக்ர் செய்வதை கொண்டு, அல்லாஹ்வை இபாதத்து செய்வது கொண்டு அந்த சோதனைக்கு நடுவிலும் இறைவனுக்கு இபாதத்து செய்து கொண்டிருந்தார்கள். கடைசியாக அந்த புழுக்கள் ஒரு கட்டத்திலே நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்கள் அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய புழுக்கள் இருப்பதற்கு இடமில்லாமல் கீழே விழுந்து விடும். அந்த கீழே விழுந்த புழுக்களை எடுத்து தன்னுடைய மேனியில் விடுவார். அவருடைய ஆட்கள் கேட்டார்கள், உங்களுடைய உடம்பிலிருந்து விழுந்த புழுக்களை எடுத்து மீண்டும் உங்க உடம்புக்குள்ளே விடுகிறீங்களே, இப்படி செய்கிறீங்க? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன பதில், அந்த புழுவனுடைய ரிஸ்கை அல்லாஹ் என்னுடைய உடம்பில் வைத்திருக்கிற போது அந்த ரிஸ்கை தடுப்பதற்கு நான் யார் என்று கேட்டார்கள். எந்த மனிதனுடைய ரிஸ்கையும் எந்த மனிதனும் தட்டி பறிக்க முடியாது என்பதற்கு அல்லாஹ் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற வாயிலாக அல்லாஹ்வுக்கு படிப்படியை கற்றுக் கொடுக்கிறார். அன்றைய காலகட்டத்தில் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மண்டியிட்டு கல்வி படித்த 3 மாணவர்கள் அன்றைய காலகட்டத்தில் மிக பிரபலியமான உலமாக்களாக, இமாம்களாக மக்களுக்கு மத்தியில் உலா வந்து கொண்டிருந்தார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மாணவர்கள் அவர்களே போகும் இடத்திலெல்லாம் மக்களிடத்தில் இப்படி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, எங்க உஸ்தாது நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத காரியத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்க போல இருக்கு, அதான் அல்லாஹ் இப்படி அதாவது கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று அவர்களுடைய மாணவர்கள், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் கல்வி கற்ற மாணவர்கள் அன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு மத்தியில் பிரபலியமான உலமாக்களாக, இமாம்களாக உலா வந்து கொண்டிருந்த அவர்கள் தம்முடைய உஸ்தாதை பற்றி குறை பேசும் அளவுக்கு நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களே அல்லாஹ் சோதித்தார். இறுதியில் எந்த நாவின் மூலமாக அல்லாஹ் 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 என்று திக்ர் செய்து கொண்டிருந்தார்கள், அந்த நாவையை புழுக்கள் தொட நெருங்கிய பொழுது நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வذكر عبدنا أيوب إذ نادى ربه أني مسني الشيطان بنصب وعذاب اركض برجلك هذا مغتسل بارد وشراب என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த நோயினுடைய வலியை தாங்க முடியாமல், இந்த சோதனையுடைய வழியை தாங்க முடியாமல் உம்மிடத்தில் நான் கையேறவில்லை. எத்தனை சோதனைகள் கொடுத்தாலும், எத்தனை வேதனைகளை கொடுத்தாலும், எத்தனை வழிகள் எனக்கு கொடுத்தால், நீ நினைத்தால் ஒரு நொடி பொழுதில் அத்தனை வழிகளையும், அத்தனை வேதனைகளையும், அத்தனை சோதனைகளையும் நீ நீக்கி விடுவாய் அல்லாஹ். அந்த நம்பிக்கை உண்மையில் எனக்கு உள்ளது யா அல்லாஹ். இன்னும் எவ்வளவு வேண்டும் என்று சோதித்துக்கொள், உனக்காக நான் உறுதியாக இருப்பது சோதனையான காலகட்டத்தில். ஆனால் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க, வذكر عبدنا أيوب إذ نادى ربه أني مسني الشيطان. யா அல்லாஹ், இந்த நாவின் மூலமாக நான் அல்லாஹ் அல்லாஹ் என்று திக்ர் செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த நாவையை புழுக்கள் தொட ஆரம்பித்து விட்டது யா அல்லாஹ். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஒரு நொடி பொழுது யா அல்லாஹ் உன்னை நான் மறந்து இருந்து விடக்கூடாது யா அல்லாஹ். அதற்காக கேட்கிறேன் யா அல்லாஹ். என் ஹயாத்து முழுவதும் என் உடலில் இருந்து ரூஹை பிடுங்கும் இந்த கடைசி விழுப்பு வரைக்கும் யா அல்லாஹ் உன்னுடைய தியானத்திலே, உன்னுடைய தக்வாவிலே, உன்னுடைய திக்ரிலே நான் இருக்க வேண்டும் யா அல்லாஹ். அதற்காகத்தான் கேட்கின்றேன் ஒழிய இந்த வலியும் வேதனையும் சோதனையும் தாங்க முடியாமல் உன்னிடத்தில் நான் கையேறவில்லை என்று நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கப்பட்டது. வெண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், அல்லாஹ் நாளை சோதிக்கிற போது நல்லா கவனமாக நினைச்சு வச்சுக்கோங்க. கடுமையான நோயை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான். குர்ஆன் அடுக்கடுக்கா சொல்றது ஓதி காமிச்சு ஆயிடுது. நம்ம மனைவின் மூலமாகவே அல்லாஹ் சோதிப்பான். நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள் மூலமாக அல்லாஹ் சோதிப்பான். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை முடக்குவதன் மூலமாக அல்லாஹ் சோதிப்பான். நம்முடைய விளைச்சல் நிலங்கள் பாய்ச்சல் இல்லாமல் முழக்கமாக்குவதன் மூலமாக அல்லாஹ் சோதிப்பான். இந்த சோதனையான காலகட்டத்தில் தான் ரப்பின் மீது கொண்ட ஈமான்கள் தடுமாற்றம் இல்லாமல் உறுதியான நிலைச்சு அப்படி நிற்கணும், ஸ்ட்ராங்கா நிற்கணும்.
அப்படி அந்த அல்லாஹ் சோதிக்கக்கூடிய அந்த சோதனையில் உறுதியா நாம் நின்று விட்டோம் என்று சொன்னால், நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதே மாதிரி அவர் மீது ஈமான் கொண்ட மூமினான முஸ்லிமான மக்களுக்கு கொடுப்பார். என்ன சோதிப்பதற்கு இரண்டு காரணம். ஒன்று, அவன் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய ஈமானில் உறுதியாக இருக்கின்றவா என்று சோதித்து பார்ப்பதற்காக அல்லாஹ் சோதிக்கின்றார். அந்த சோதனையில் வெற்றி பெற்றவர்கள் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். உடனே அவங்க துஆ கேட்ட உடனே அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அடுத்தது சொல்லுகிறார், அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், ஐயூபே, இதோ நீங்கள் கேட்ட துஆவை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்திலிருந்து உங்களுடைய காலை கொண்டு பூமியில் ஓங்கி அடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அடித்தார்கள் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். இன்னும் அஜ்ஜும்ரா போறவர்களை ஜியாரத்துக்கு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குடித்த தண்ணீரில் ஒரு கிணறு இருக்கின்றது. அந்த கிணறை காண்பிப்பார்கள். அஜ்ஜும்ராவுக்கு சென்ற ஹாஜிகள் இருக்கிறேன். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பாதத்தை கொண்டு அல்லாஹ் சொன்னதற்கு அடித்தார்கள். ஒரு பொழுது ரிஜிலிக்கே அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் பாதத்தை கொண்டு பூமியில் ஓங்கி அடியுங்கள் என்று சொன்னார்கள். அடித்தார்கள் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹாதா முகத்தஸலுன், ஜம்ஸம் நீர் எப்படி இஸ்மாயில் நபிக்கு தாகம் தீர்ப்பதற்காக வேண்டி பீரிட்டு வந்ததோ அது போன்று அந்த இடத்தில் ஒரு ஜம்ஸம் நீரை கொண்டு ஒரு நீர் வந்தது. அந்த நீர் எப்படிப்பட்ட நீர்? கடும் காய்ச்சலில் இருக்கக்கூடியவர், கடும் உடலில் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர் திடீரென்று குளிர்ந்த தண்ணீரை ஜில்லில் இருக்கக்கூடிய தண்ணீரை குடித்தாலோ அவருக்கு அந்த உடல் உபாதைகளுக்கு ஒத்து போகாது. ஒரு மிதமான சூடும் அதிகம் இல்லாமல் குளிரும் அதிகம் இல்லாமல் ஒரு நடுநிலையான ஒரு தன்மை கொண்ட தண்ணீர் அல்லாஹ் சொல்லுகின்றார். ஆதா முகத்தோசனம் பாரிதும் வஷராபுல், இது ஒரு விதமான குளிர்ச்சியை தரக்கூடிய தண்ணீர். ஐயோவே, நீங்கள் அடியுங்கள் என்று சொன்னார்கள். அடித்தார்கள் அய்யூப் நபி. அங்கே ஒரு மூச்சு பீரிட்டு வந்தது. அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த தண்ணீரை முதல் எடுத்து குடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். குடித்தார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். உடலுடைய உள்புறத்துடைய எல்லா நோய்களும் சுமாராயிடுச்சு. அல்லாஹ் அடுத்தது சொன்னார், குடிச்சிட்டீங்களா? குடிச்சிட்டேன், குளியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். குளித்தார்கள் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். கண் இமைக்கும் நேரத்திலே கண்ணியமிக்கவர்களே நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள், அந்த சோதனைக்கு முன்னால் எந்த அளவுக்கு பிரகாசமாக இருந்தார்களோ அதை விட பன்மடங்கு பிரகாசமான அய்யூப் நபியாக அவருடைய உடல் அமைப்பு மாறிவிட்டது என்று முஃபஸ்ஸிர்கள் சொல்லுகிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் முதலில் இருந்த நூறானியத்தை விட பன்மடங்கு நூறானியத்தை பெற்று விட்டார்கள் நபியுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். இதுதான் அல்லாஹ் சோதிக்கக்கூடிய சோதனையுடைய முதல் விடை. இரண்டாவது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், وعن ابي هريره رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم ما يصيب المسلم من نصب ولا وصب ولا هم ولا حزن ولا عبد ولا غم حتى شوقه يساقها الا كفر الله بها من خطاياه متفق عليه. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி தோழர் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் நபிங்களாக அறிவிக்கின்றார்கள். கண்ணியமிக்கவர்களை கவனமாக கேட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், உங்களுக்கு ஒரு தீராத நோய் ஒன்று ஏற்பட்டுவிட்டால் அல்லது துடைக்க முடியாத துக்கம் ஏற்பட்டுவிட்டால் அல்லது உங்களுக்கு பெரும் துயரம் ஏற்பட்டுவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் அல்லது நீக்க முடியாத பெரும் கவலை உண்டாகிவிட்டால் அல்லது பெரிய உடல் சோர்வு களைப்பு ஏற்பட்டுவிட்டால் அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? இறைவனின் விரக்தி அடைய வேண்டாம். எதற்கென்று தெரியுமா? இல்லா கஃபர் அல்லாஹு பிஹா மின் ஹதாயாஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், நமக்கு ஒரு தீராத கடும் காய்ச்சலை அல்லாஹ் தருகிறான் என்று சொன்னால் அந்த காய்ச்சலை கொண்டு அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிக்கின்றார். நம்ம குடும்பத்தில் நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள் மூலமாக நம்முடைய மனைவியின் மூலமாக ஒரு பெரும் தீர்க்க முடியாத ஒரு துக்கம் நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றார். ஒரு துயரத்தை ஏற்படுத்துகின்றார்.
அவனால் தீர்க்க முடியாத ஒரு கவலையை ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால் அந்த கவலையின் மூலமாக, அந்த துக்கத்தின் மூலமாக, அந்த துயரத்தின் மூலமாக அல்லாஹ் நீங்கள் செய்த பாவங்களை மன்னிக்கின்றான், பாவத்தில் உங்களை பரிசுத்தப்படுத்துகின்றான். எனவே அல்லாஹ் உங்களை கடும் காய்ச்சலால் எந்த அளவுக்கு இந்த ஹதீஸில் சொல்லுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய உடலில் ஒரு முள் குத்தி விட்டார். இந்த ஹதீஸுக்கு முஹத்திஸ் என்று சொல்லுகின்றார்கள். இன்னொரு விளக்கம் சொல்லுகின்றார்கள், இயற்கையான கஷ்டங்கள், செயற்கையான கஷ்டம் இல்ல. செயற்கையான கஷ்டம் என்ன? வேறெங்க போய் தண்ணி போட்டுக்கிட்டு மதுக்கு குடிச்சுட்டு கெட்டி பெயிலில் ஆயிடுச்சு, கண்ணு புட்டுக்குச்சு அப்படின்னு அதுக்கெல்லாம் தான் கொடுப்பாங்க. இயற்கையாக அல்லாஹ்வை நீங்கள் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில், அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒழுக்கமான நிலையில் உங்களுடைய குடும்பத்திலோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு துயரத்தை, ஒரு துக்கத்தை, ஒரு துன்பத்தை, ஒரு கவலையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து விட்டால் அதை கொண்டு நீங்கள் விரக்தி அடைய வேண்டாம். காரணம், அது கொண்டு அல்லாஹ் ஒரு பாவங்களை மன்னிக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் காய்ச்சலும் தலைவலியும் உடல் வலிகளையும் குடும்ப வாழ்க்கையில் துக்கத்தையும் துயரத்தையும் தருகிறார். வாகனத்தில் போயிட்டு இருக்கிறோம், நாம கரெக்டா போயிட்டு இருக்கிறோம், எதுக்காக வரோம்? குண்டக்க மண்டக்கம் வந்து அடிச்சு தூக்கி நம்ம உடம்பு அடி பயங்கரமாக ஏற்பட்டு ரத்தம் சிந்தி விட்டால் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ் என்னை தொடர்ந்து துன்புறுத்திக் கொண்டிருக்கிறான், தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் தொடர்த்திக் கொண்டிருக்கின்றது. இறைவன் மீது நீங்கள் விரக்தி அடைய வேண்டாம். உங்களுக்கு ஒரு சிரமம் வருகின்றது என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கடும் காய்ச்சல் வருகின்றது, தீராத தலைவலி வருகின்றது, ஒரு துக்கம் வருகின்றது, துயரம் வருகின்றது, துன்பம் வருகின்றது, கவலை வருகின்றது, களைப்பு வருகின்றது என்று சொன்னால், அதன் மூலமாக அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து பாவத்தினுடைய அழுக்கில் இந்த அல்லாஹ் உங்களை சுத்தமாக்குவதற்காக வேண்டிய அல்லாஹ் உங்களை நோய்களை கொடுத்து, வியாதிகளை கொடுத்து, துக்கங்களை கொடுத்து, துயரங்களை கொடுத்து, துன்பங்களை கொடுத்து, கவலைகளை கொடுத்து அல்லாஹ் உங்களை சோதிக்கிறார். எனவே அப்படி நெருக்கடியான ஒரு நிலையில் வருகின்ற பொழுது நீங்கள் அல்லாஹ் மீது விரக்தி அடைந்தவர்கள் ஸ்ட்ராங்கா உறுதியாக இருக்கும். பலஸ்தீன முஸ்லிம் மக்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் யூதர்கள் அமெரிக்காவில் ரெண்டு சேர்ந்துதான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நேரத்தினுடைய அருமையை கருத்தில் கொண்டு சுருக்கமாக ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்முடைய இஸ்லாமிய சகோதரர் உம்ராவுக்கு புறப்பட்டு போறார். உம்ராவுக்கு அவர் புறப்பட்டு போகும்போது அவருடைய வீடு அழகான வீடு இருக்குது. அந்த வீட்டில் ஒரு குடும்பம் எல்லாம் இருக்குது. உம்ராவுக்கு போயிட்டு திரும்ப ஊருக்கு வர்றாரு. வீடு இருந்த இடத்துல இல்லை, இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. அவருடைய வயதான தந்தை அவர் உம்ராவிலிருந்து திரும்பி வந்ததுமே மகனை பார்த்து சொல்றாரு, மகனே, வீட்டை இடித்து தரைமட்டமாக்கிட்டாங்க யூதர்கள். அழுகின்றார். உம்ராவுக்கு போயிட்டு வந்தவர் எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. உம்ராவுக்கு புறப்பட்டு போவது குடும்பம் இருக்குது, தன்னுடைய வீடு இருக்குது. உம்ராவுக்கு போயிட்டு வந்தப்போ வீடு இல்லை, குடும்பம் நிற்கதியாக ரோட்டில் அனாதையாக படுப்பதற்கும் தங்குவதற்கும் குடிப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் தம்முடைய இயற்கையான உபாதைகள் கணிப்பதற்கும் இடம் இல்லாமல் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மனைவி மக்கள், தன்னுடைய வயதான பெற்றோர்கள் ரோட்டில் நிற்கதியாக நிற்கின்றார்கள். இதோ நான் எங்கே சென்று வந்து அல்லாஹ்வுடைய இறை இல்லமா காபத்துல்லாஹ்வுக்கு அல்லவாரான் சென்று வந்து எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ரவுலாவுக்கு அல்லவா சென்று வந்து ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனை விரக்தி அடைந்தாரா? இல்லவே இல்லை. என்ன செய்தார் என்று தெரியுமா? இடித்து தலைமட்டமாகிய அந்த வீட்டில் சஜிதா செய்கின்றார். இடித்து தலைமட்டமாகிய அந்த வீட்டில் சஜிதா செய்த அல்லாஹ்வுக்கு துஆ கேட்கியா, அல்லாஹ் இதை விட எவ்வளவு எங்களை சோதித்தாலும் உன் மீது கொண்ட ஈமானில் கடுகளவு நாங்கள் பின்வாங்க மாட்டோம் யா அல்லாஹ் என்று அவர் துஆ செய்கின்றார் என்று சொன்னால், கண்ணியமிக்கவர்களை நினைத்து பாருங்கள். இதைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றவர் சொல்கிறார். 10 பேர பிள்ளைகளை யூத சைத்தான் ராணுவர்கள் கொன்று குவித்து அந்த மையத்துகள்